அழகுமதியோட வாழ்க்கை இப்போ மொத்தத்துக்கு மாறப்போகுது. இதுக்கு முழு காரணம் தங்கராஜ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் அழகுமதி தன் அம்மாவான காஞ்சனாவால் வற்புறுத்தப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நேரடியாக மண்டபத்துக்கு போயிட்டாங்க. சுரேஷை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அழகுமதி சந்தோஷமாகவே இல்லை அப்படின்றத அழகுமலர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் அழகுமதி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி இது எதுவுமே அவாய்ட் பண்ண முடியலையே, இந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சுரேஷோட அக்காவான ரேவதி மற்றும் அவங்க அண்ணியாரான அழகுமலரும் சேர்ந்து அழகுமதிகிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து திடுதிப்புன கல்யாணம்னு அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்து வேறு வழி இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ண வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சு அவள் மனநிலைமை எப்படி இருக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அழகுமலரும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அழகுமதிகிட்ட, நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அழகுமதி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. நீ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் அழகுமதி கழுத்தில் சுரேஷ் தாலி கட்ட போகிறாங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் முடிய போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முழு காரணம் சுரேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு எப்படி இருந்தாவது வேலை கிடைச்சா போதும், அது அழகுமதி மனசு வச்சா தான் முடியும்னா, அவளுக்கு ஹஸ்பண்டு உரிமையில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அவள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவா, இதனால நம்மளுக்கு வேலையும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அழகுமதியை கல்யாணம் பண்ணுறாரு. அழகுமதி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னா, சுரேஷுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதான் இந்த குடும்பத்தோட ஒரே எண்ணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சுரேஷோட வேலை போனதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கேன், அதனால தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி தான் தங்கராஜ் சுரேஷுக்கிட்ட இன்னும் ஒவ்வொன்றா ஏற்றி விட்டு அழகுமதி வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறாரு. சுரேஷ் பண்ணுற ஒவ்வொரு செயலும் தப்பானது, அதுவும் தங்கராஜ் சொல்கிறத கேட்டு தான் பண்ணுறாரு, இதை எப்போ மாற்றுவார் அப்படின்னு பார்த்தா அழகுமதி திருத்தினா மட்டும்தாங்க உண்டு. சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுமே நேராக வீட்டுக்கு போக போகிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு அங்கே போனதுமே எப்பயும் ஏற்பாடு பண்ணுற மாதிரி அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தான் சுரேஷ் சரியான தருணம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தார். அடுத்ததாக சுரேஷ் ரூம்குள்ளே போய் அழகாக உட்காந்து இருக்க போகிறாரு. எப்போ அழகுமதி உள்ளே வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் அழகுமதியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே சுரேஷோட எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னா, ரொம்ப கோவப்பட போறாரு. கோவப்பட்டு அழகுமதிட்ட, ஏய் நான் எல்லாம் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணேன் தெரியுமா, என்னோட வேலை ஒன்று கிடைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா வாழ்றதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல போறாரு. அடுத்ததா சுரேஷ் அழகுமதிட்ட ஒரே ஒரு எச்சரிக்கை விட போறாரு. என்னன்னா, இந்த வீட்டில் நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா நீ என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு கண்டிஷன் போட போகிறாரு. ஆனால் நம்ம அழகுமதி ரொம்பவே தைரியமான பொண்ணு. சுரேஷ் போட்ட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்ல போகிறாங்க நம்ம அழகுமதி. இதை கேட்டால் சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, நீ போட்ட கேஸை நீயே வாபஸ் வாங்கினா தான் நல்லது, இல்லைன்னா உன்னால் உங்கள் அம்மா அப்பா தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சுரேஷ் எச்சரிக்கை விட போகிறாரு. இதை கேட்ட அழகுமதி ரொம்பவே உடஞ்சி போய் இருக்க போகிறாங்க இனி வர எபிசோடில். அடுத்ததாக சுரேஷ் அழகுமதிட்ட என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ஊர் உலகத்துக்கு வேணால் நம்ம கணவன் மனைவின்னு வேணால் காமிச்சிக்கலாம், ஆனால் இந்த ரூமுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோன்னு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல போகிறாரு. இதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா, அப்போ நம்ம பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா இந்த சுரேஷ் அப்படின்னு அழகுமதி நினச்சிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் காலையில் எழுந்ததுமே அழகுமதியோட அம்மா அப்பா நேராக வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த தருணத்தில் அழகுமதிட்ட கேட்குற கேள்வி, என்ன அழகுமதி இந்த குடும்பம் பிடிச்சிருக்கா, நான் சொன்ன மாதிரி நல்ல குடும்பமாக தானே இருக்குது, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி
நடந்துக்கிற போகிறாங்க அழகுமதியோட அம்மா அப்பா. அந்த இடத்துல தான் அழகுமதி என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட அப்பா கிட்ட சுரேஷை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவார். இப்போ தான் ஆஞ்சியோ பண்ணி வந்திருக்காரு. இப்போ திரும்பவும் சுரேஷுனால நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவே நொந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சுரேஷ் பற்றின விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் மறைச்சிக்கு இருக்க போகிறாங்க. அப்போ தான் தங்கராஜ் உள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு. என்ட்ரி ஆனதுமே என்ன சொல்ல போகிறான்னா, உங்கள் பொண்ணை சுரேஷ் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். அவன் வேலைக்கு போனால் தான் நான் உங்கள் மக்களை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. அங்கே இருக்கிற அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அழகுமதி கிட்ட, அழகுமதி நீ அவங்க சொல்கிற மாதிரியே கேளுமா, சுரேஷ் மாப்பிளம் பேரில் நீ கொடுத்த கம்ப்ளீட்டை வாபஸ் வாங்கிடு, அப்போ தான் அவர் வேலையில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி அழகுமதிட்ட சொன்னதுமே அழகுமதி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க, கேஸ் வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.